இந்த கலிகாலத்துல இந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அடைஞ்சவாளே பாக்கியசாலிகள். பட்டதிரி முதல் ஸ்லோகத்தை யார வாழ்த்தினார்னா நம்மள வாழ்த்தினார். கலிகாலத்துல குருவாயூரப்பனை தியானம் பண்ணிண்டு, அதாவது எத்தனையோ பிறவிகளை தாண்டி மனித பிறவின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பிறவிய பட்டதிரி சொன்னார். குருவாயூரப்பா, எத்தனையோ பிறவியை தாண்டி மனித பிறவின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பிறவியை கொடுத்துருக்க. நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரே பிறவி எதுன்னா மனித பிறவி தான். அப்படிப்பட்ட மனித பிறவியை கொடுத்த அந்த மனித பிறவியும் நீ எங்க கொடுத்திருக்க? நாதனை நரசிங்கனை நவின்றேற்றுவார் உழக்கிய பாததூளிபடுதலால் இப்பாரதம் பாக்கியம் செய்ததே. அதாவது பாரத தேசம்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மகான்கள், ஆதிசங்கர பகவத்பாதாள், ஸ்ரீமத் ராமானுஜர், மத்வாச்சாரியார் சொல்லக்கூடிய எத்தனையோ ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் தன்னுடைய புண்ணியமான பாதங்களை இந்த பாரத தேசம் முழுக்க பரப்பி பரப்பி தர்மத்தை பரப்பின ஒரு புண்ணிய பூமி இந்த பாரத தேசம். எனக்கு கொடுத்த மனித பிறவிய வேற எங்கேயோ கொடுக்காம புண்ணிய பூமியான பாரத தேசத்துல இப்படி ஒரு பிறவி எனக்கு கொடுத்து, அந்த ஒரு பூமியிலையும் நல்ல உயர்ந்த சத்சங்கத்தை ஊட்டக்கூடிய ஒரு தாயார் தகப்பனார் இருக்கக்கூடிய ஒரு வம்சத்துல எனக்கு ஒரு உயர்ந்த பிறவியை கொடுத்து, பக்தி மார்க்கத்தை என் மனசுல கொடுத்து, அதுலேயும் நான் எப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அடைச்சிருக்கேன். உத்கிருஷ்டமான மூர்த்தியான குருவாயூரப்பனை ராத்திரி ட்ரெயின் ஏறினா கார்த்தால திருச்சூர் அடைஞ்சு, திருச்சூர்லேருந்து குருவாயூர் அடைஞ்சு அந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணக்கூடிய வெறு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கேன்னா அந்த பாக்கியம் ஜனானா. அப்படிப்பட்ட குருவாயூருக்கு வெறு சமீபத்தில் இருந்துண்டு குருவாயூரப்பனை அடிக்கடி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்ச நாம் என்ன பாக்கியசாலிகள்னு நம்மளை வாழ்த்தித்தான் நாராயணியத்தை ஆரம்பிக்கிறார் பட்டதிரி. ஆரம்பிக்கிற பொழுது பாக்கியம்னு ஆரம்பிக்கிறார். குருத்தமாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு பூர்த்தி பண்ண போறார் நாராயணியத்தை. அந்த பாக்கியத்துக்கும் சௌக்கியத்துக்கும் இடைப்பட்ட ஸ்வரூபம் குருவாயூரப்பன்னு நாராயணிய சாரமாக நமக்கு காமிச்சு கொடுக்க போறார் குருவாயூரப்பனுடைய சொரூபத்தை பட்டதிரி. அதுல பாக்கியம்னு ஆரம்பிச்சாரு. எப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம அடைஞ்சிருக்கோன்னு பட்டதிரி அற்புதமா சொல்றார் முதல் ஸ்லோகத்தை. யார் பாக்கியம் பண்ணவா, யார் பாக்கியசாலிகள்னா, ராத்திரியே கிளம்பி கார்த்தால திருச்சூர் அடைஞ்சு நேர குருவாயூர்ல இறங்கி நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணி குருவாயூரப்பான்னு மனசுல தியானம் பண்ணிட்டு கார்த்தால அந்த ஒரு 2:30 மணி 3 மணிக்கு குருவாயூரப்பனுடைய கோயில் வாசல்ல நின்றுண்டு அந்த எந்த ஒரு வேளையில மேல அத்தனை பேரும் 33 கோடி தேவதைகளும் குருவாயூரப்பனுடைய தரிசனத்துக்காக குருவாயூர்ல தொம் கேரளோ பாத புராதிநாத ஸ்ரீ வெங்கடேச ஸ்வயமாந்திர தேசே தொம் திராவிடேஸ்மின் குணசீலநாம ஸ்திதோஜனானாம் குரு சுப்பிரபாதம்னு குருவாயூர் சுப்பிரபாதத்துல சொல்லுவா. முதல்ல தேவதைகள்லாம் எங்க வந்து நிக்கிறான்னா குருவாயூர்ல வந்து நிக்கிறா குருவாயூரப்பனுடைய தரிசனத்துக்காக கேரளால. அதுக்கப்புறம் திருப்பதி, அதுக்கப்புறம் குணசீலம். அதனால முதல்ல 33 கோடி தேவதைகளும் தரிசனத்துக்கு வந்து நிக்கிற இடம்னா அது குருவாயூர் தான். அப்படி அத்தனை 33 கோடி தேவதைகள் நாராயணா கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு கோஷத்தோட நிற்கக்கூடிய பக்த ஜனங்களுக்கு நடுவுல நாமளும் ஒத்தரா நின்றுண்டு எப்ப நட திறக்க போறதுன்னு காத்துன்னு இருந்து நட திறக்கிற சமயத்துல கிருஷ்ணா ஹரே குருவாயூரப்பான்னு உள்ள நுழையக்கூடிய பாக்கியத்தை அடைகிறோமே, அவளே அந்த பாக்கியம் ஜனானா. நேர அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணி கொடிமரத்தை தாண்டி உள்ள நுழைஞ்சு அந்த சின்ன வாசப்படி வழியாக உள்ள நுழைஞ்சு இடது பக்கம் நாராயண பட்டதிரி நாராயணியம் எழுதின மண்டபம்னு இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிண்டு நேர அந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்துல
கேயூராங்கத கங்கணோத்தமமகா ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத்மாகு சதுஷ்க சங்கதகதா சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி மாலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம்னு ஜொலிக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பனை கையை கூப்பி தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சவாளே அந்த பாக்கியம் ஜனானாம். அந்த ஒரு 3:30 மணிக்கு நிர்மால்ய தரிசனத்துல முதல் நாள் இருந்த அந்த வாகச்சாத்தோடு கூட நிர்மால்ய தரிசனத்தை யார் தரிசனம் பண்றாளோ அவளே அந்த பாக்கியம் ஜனானாம். அந்த மேல் சாந்தி அந்த வாகச்சாத்தெல்லாம் களைஞ்சு அந்த குருவாயூரப்பனுடைய திருமேனியில சிகப்பு கௌபீனத்தை சாத்தி கையில உரிச்ச வாழைப்பழத்தை கொடுத்து அந்த கண்ணங்கரேன்ற திருமேனியில அந்த வெள்ளை வெளேன்ற நல்லெண்ணெயை சேர்த்து அந்த அபிஷேகத்தை பண்ற பொழுது குழந்தைய காலங்கார்த்தால குளிச்சு விடுறோமே, குழந்தைக்கு பசிக்க போறதேன்னு உரிச்ச வாழைப்பழத்தை குருவாயூரப்பன் கையில கொடுக்க, குருவாயூரப்பன் அந்த வாழைப்பழத்தை அப்படி கொஞ்சம் தூக்கி வச்சுண்டு நுழையக்கூடிய நம்மளை பார்த்து உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்குற பாவத்துல மந்தகாசமான புன்சிரிப்போடு கூட அந்த சிகப்பு கௌபீனத்துல அதிதி வாமனாவதார காலத்துல உபநயன காலத்துல எந்த சிகப்பு கௌபீனத்தை வாமன சுவாமியினுடைய இடுப்புல கட்டி விட்டாலும் அதையே முதல் வஸ்திரமாக இன்னிக்கும் சாத்திண்டு ஜொலிக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய அந்த அழக தரிசனம் பண்றவாளே அந்த பாக்கியம் ஜனானாம். பாலகனாக அந்த குருவாயூரப்பனுடைய திருமேனியில கொடமாக வெள்ளி குடத்துல பாலை எடுத்துட்டு அப்படி பாலபிஷேகத்தை நடத்தக்கூடிய சமயத்துல மீதி சமயங்கள்ல குருவாயூரப்பான்னு கோஷம் போடுறவா கூட அந்த ஒரு சமயம் மட்டும் கோவிந்த பட்டாபிஷேகத்தினுடைய ஒரு புண்ணியமாக கோவிந்தா கோவிந்தான்னு குருவாயூரப்பனை தியானம் பண்ண அப்படிப்பட்ட பாலபிஷேகத்தை தரிசனம் பண்றவாளே அந்த பாக்கியம் ஜனானாம். அதே குருவாயூரப்பனாகிய உற்சவ மூர்த்தியே யானை மேல உட்கார வச்சு ஸ்ரீவேலி பிரதட்சணம்னு ரொம்ப அழகாக பின்னாடி பக்த கோடிகள் எல்லாரும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு நாம சங்கீர்த்தன கோஷத்தோடு கூட எல்லாரும் பிரதட்சணம் பண்ண அப்படிப்பட்ட குருவாயூரப்பனுடைய ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை யார் தியானிச்சு பார்க்கிறாளோ தரிசனம் பண்றாளோ அவளே அந்த பாக்கியம் ஜனானாம். அதே குருவாயூரப்பனுடைய பாலகனாக பார்த்த அழக, ஸ்ரீவேலியில பார்த்த அழக உள்ள நுழைகிற பொழுது திரும்பி அற்புதமான அலங்காரத்தோடு கூட 2.5 முழம் பட்டு பீதாம்பரத்தை எந்த வஸ்திரத்தை தேவகிக்காக அவதாரம் பண்ற காலத்துல உடுத்திண்டு வந்தாரோ அந்த 2.5 முழம் பட்டு பீதாம்பரத்தை இடுப்புல உடுத்திண்டு அழகான கொண்டையில மயில் தோகை அசைய குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை யார் அடைகிறாளோ அவளே அந்த பாக்கியம் ஜனானாம். இப்படி நிர்மால்யத்தை தரிசனம் பண்ணி சிகப்பு கௌபீனத்தோட பாலகனாக தரிசனம் பண்ணி ஸ்ரீவேலிய தரிசனம் பண்ணி யுவனாக தரிசனம் பண்ணி குருவாயூரப்பனுடைய தரிசனத்தை அடைஞ்சவா அப்படி மத்தியானம் நட சாத்தக்கூடிய சமயத்துல குருவாயூரப்பனை பிரிய முடியாமல் பிரிஞ்சு திரும்பவும் 4 மணிக்கு சாயங்காலம் தரிசனத்துக்காக உள்ள நுழையக்கூடிய சமயத்துல சாயங்கால வேளையில அப்படி தகதகன்னு சந்தன காப்பை சாத்திண்டு அங்கே பஞ்சாங்கராக அதிசய விகசத் சௌரபா கிருஷ்ணலோகம்னு அந்த தகதகன்னு சந்தன காப்பு ஜொலிக்கக்கூடிய ஒரு ரூபம், ஒரு நாள் ஒவ்வொரு அலங்காரம், காளிங்க நர்த்தனம், ராச கிரீடை, கோவிந்த பட்டாபிஷேகம்னு குருவாயூரப்பன் அன்னைக்கு என்ன அலங்காரம்னு மேல் சாந்தி கிட்ட சொல்றாரோ அந்த அலங்காரம் தான் அன்னைக்கு நடக்கும். குருவாயூரப்பனுக்கு வேலை அலங்காரத்தை பண்ண முடியாது. எப்படி குழந்தைகள் ஆசைப்படுற ட்ரெஸ்ஸை கொடுக்கலன்னா குழந்தைகள் அந்த ட்ரெஸ்ஸை வீசி எரிஞ்சிருவோம். உன்னி கிருஷ்ணனான குருவா
குருவாயூரப்பனும் அவர் சொல்ற சந்தன காப்பு அவருக்கு நடத்தலைன்னா அது தேகத்துல நிக்காது. அதனால அவர் என்ன உத்தரவு கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாள் சந்தன காப்புல ஒவ்வொரு அலங்காரத்துல சாயங்காலம் ஜொலிக்கக்கூடிய அந்த சந்தன காப்பு அலங்காரம் அங்கே பஞ்சாங்கராக இரதிசைய விகசத்துன்னு அந்த சந்தன காப்பினுடைய வாசனை வெளியில வர அதை அனுபவிச்சுட்டே அந்த சந்தன காப்பினுடைய அலங்காரத்தை குருவாயூரப்பனை யார் தரிசனம் பண்றாளோ அவளே ஹந்தபாக்யம் ஜனானாம் 6 மணிக்கு தகதக தகன்னு அந்த குருவாயூரப்பனுக்கு நடக்கக்கூடிய தீப ஹாரத்தில குருவாயூரப்பனுடைய திருமேனிய தரிசனம் பண்றவாளே ஹந்தபாக்யம் ஜனானாம் ராத்திரி 9:30 மணிக்கு அதே குருவாயூரப்பன் எந்த குருவாயூரப்பனை பாலகனாகவும் யுவனாகவும் சந்தன காப்பலையும் தரிசனம் பண்ணமோ அப்படிப்பட்ட குருவாயூரப்பனை அக்னே பஷ்யாமின்னு 9:30 மணிக்கு திருப்புக்கா பூஜையில விஸ்வரூப சாட்சி குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணி 3 யானை மேல உற்சவ மூர்த்தியே அப்படி ஒரு பக்கம் 25,000 தீபங்கள்னு 4 பக்கமும் லட்ச தீபங்களை ஏத்தி அந்த லட்ச தீபங்களுடைய ஒரு தேஜஸ்ல குருவாயூரப்பன் செண்டா வாத்தியங்கள் முழங்க அற்புதமாக 3 யானை மேல பவனி வரக்கூடிய ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை நாம சங்கீர்த்தன கோஷத்தோடு கூட தரிசனம் பண்ணி திருப்புக்கா பூஜையில அக்ரே பஷ்யாமி விஸ்வரூப சாட்சியாக குருவாயூரப்பன் இப்படி உதய அஸ்தமனமாக நிர்மால்யத்திலேந்து திருப்புக்கா பூஜை வரைக்கும் குருவாயூரப்பா கிருஷ்ணா நாராயணா ரட்சிக்கணேன்னு யார் தரிசனம் பண்றாளோ அப்படிப்பட்ட தரிசன பாக்கியத்தை ஒரு நாள் குருவாயூர்ல தங்கி அடையறவாளே அந்த பாக்கியம் ஜனானாம் அவளே பாக்கியசாலிகள்னு பட்டதிரி நாராயணியத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல குருவாயூரப்பனுடைய ஒரு வைபவங்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட உயர்ந்த தரிசனத்தை திருஷ்ட மாத்திரேன்னு நம்மளை பார்க்க வரமாட்டாளான்னு காத்துருக்கக்கூடிய கருணாமூர்த்தி யாருன்னா குருவாயூர்ல குருவாயூரப்பன்னார் பட்டதிரி. ஏன்னா இன்னைக்கு இத்தனை வைபவங்களை நாம உட்கார்ந்து சிரவணம் பண்ணிட்டு குருவாயூரப்பன் இப்படிப்பட்ட மூர்த்தியா அந்த குருவாயூரப்பனை நாம போய் உடனே தரிசனம் பண்ணணும்னு நாம தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா முதல்ல ரெஸ்ட்லெஸ்ஸா ஆறவர் யாருன்னா குருவாயூர்ல குருவாயூரப்பன். நாராயணியத்தை சிரவணம் பண்ணோம், குருவாயூரப்பனுடைய வைபவத்தை சிரவணம் பண்ணோன்னு இல்லாம இவா குருவாயூருக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டாளே, இவா நல்லபடியா குருவாயூருக்கு வரணுமே, இவாளுக்கு ட்ரெயின்ல நல்லபடியா டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி கிடைக்கணுமே, இங்க வந்தா இவாளுக்கு தங்கறதுக்கு இடம் வசதியா கிடைக்கணுமே, இங்க உள்ள நுழைஞ்சாள்னா அப்பப்ப உதய அஸ்தமனம்னு கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை கதவை சாத்தி இவாளை வெளியில என் தரிசனத்துக்காக கால் கடுக்க நிக்க வைக்காம இருக்கணுமே, என்னுடைய தரிசனம் இவாளுக்கு நல்லபடியா கிடைக்கணுமே, என் தரிசனம் கிடைச்சி இவா கிளம்புற பொழுது இவா கையில அந்த களவ பிரசாதங்கள்னா இவாளுக்கு நல்லபடியா கிடைக்கணுமேன்னு நாம கிரகத்திலேருந்து கிளம்பினதுலேருந்து நம்ம கிரகத்துக்கு நாம திரும்பி வர வரைக்கும் நம்ம கிளம்பிட்டோன்னு சொன்னா குருவாயூருக்கு நம்மளை பத்தியே முழுக்க 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 நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே கருணாமூர்த்தி யாருன்னா குருவாயூரப்பன். அதனால தான் அவர் சாந்திர ஸ்வரூபம், தரிசன மாத்திரேன அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்வரூபம். பட்டதிரி சொன்னார், அப்படி காத்துன்னு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மூர்த்தியை எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கோ. 2வது ஸ்லோகத்துல இந்த சரணாகதியைத்தான் நமக்கு உபதேசம் பண்றார் பட்டதிரி நாராயணியத்துல. ஏன்னா நாராயணீயம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். 1036 ஸ்லோகங்களால குருவாயூரப்பனை சரணாகதி பண்ணியிருக்கார். எத்தனையோ இடத்துல குருவாயூரப்பன் பிரத்யக்ஷமா அவருக்கு பல வைபவங்களை காமிச்சு கொடுத்திருக்கார். நிருசிம்மாவதாரத்தை பிரத்யக்ஷமா காமிச்சிருக்கார். சுந்தரகாண்டத்துல ராமாயணத்துல ராமனா தரிசனம் கொடுத்திருக்கார். காளிங்க நர்தனத்தை பட்டதிரிக்கு காண்பிச்சிருக்கார். ராச கிரீடைய பட்டதிரிக்கு காண்பிச்சிருக்கார். இப்படியெல்லாம் பலவிதமான வைபவங்களை அவர் பார்த்ததுனால தான் ஒவ்வொரு சரித்திரத்தையும் பார்த்து 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 பிரத்யக்ஷமா அனுபவிச்சதுனால தான் நரசிம்மாவதாரத்தை பிரத்யக்ஷமா பார்க்கிறாரா, அதுக்கேற்ற மாதிரி
அழகாய் ஸ்லோகம். காளிங்க நர்த்தனத்தை பிரத்யக்ஷமா பார்க்கறாரா? அத்த திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷு விதப்ரமிதோ தரவாரி நிநாத பரைர் உதகா துதகா துரகாதிபதி சொது பந்தம் அசாந்த ருஷாந்த மண பண ஸ்ருங்க சகஸ்ர வினிஷ்டுமர ஜலதக்னி கனோக்ர விஷாம்புதரம் புரத பணினம் சமலோக யதா பகு ஸ்ருங்கின மஞ்சன சைலமிவன். ஒவ்வொரு சரித்திரத்தையும் பிரத்யக்ஷமா அவர் பார்த்து 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 அதை அனுபவிச்சதுனால, அந்த அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோகங்களை சமர்ப்பிக்கிறதுனால நாராயணியம்ங்கிறது ஒரு பெரிய சாகரம். அதை எத்தனை நாள் வேணா நாம ஒரு ஸ்லோகத்துக்கே அத்தனை அர்த்தங்கள், முதல் ஸ்லோகத்துக்கே இத்தனை அர்த்தங்களை உள்ளடக்கி அவர் குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காருன்னா, அந்த 1000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள்ல எத்தனை ஒரு பக்தி பாவத்தை, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு சொல்லக்கூடிய இத்தனை யோகங்கள்ல பக்தி யோகத்தை பிரதானமாக பக்திர் நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷை லப்யா ரமாவல்லபன்னு அந்த பக்தி யோகத்தை நமக்கு முழுக்க 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 நம்ம மனசுல நாராயணத்துல கொண்டு வந்து நிரப்பினவர் பட்டதிரி. அதுல 2வது ஸ்லோகத்துல குருவாயூரப்பனை சரணாகதி பண்ணுங்கோன்னு நமக்கு உபதேசம் பண்றார். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசா தியாவாஹ பஜதி பதஜனகா க்ஷுத்ரதைவ ஸ்புடேயோ ஏதே தாவத்வயம் தோ ஸ்திரதர மனசா விஸ்வபீடா பகத்யைஹ நிஸ்யேஷாத்மானமேனோ குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமக. குருவாயூரப்பனையே சரணாகதி பண்ணுங்க. காத்துன்னு இருக்கக்கூடிய தெய்வம், அதாவது இந்த ஏகாரம் இருக்கே, அந்த ஏகாரம்ங்கிறது பட்டதிரி சொன்னார். குருவாயூரப்பனை சரணாகதி பண்ணுவதற்காக உண்டான ஒரு அக்ஷரம். அந்த ஏகாரத்தை கொண்டு போய் சாதாரண மனுஷியாரிடத்துல பிரயோகப்படுத்தாதீங்கன்னார் பட்டதிரி. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா உங்களையே நம்பி இருக்கோம் அப்படின்னு சாதாரண மனுஷியாரிடத்துல போய் இந்த ஏகாரத்தை பிரயோகப்படுத்தாதீங்கோ. குருபவன புராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா. ஆண்டாள் சொன்னா திருப்பாவையில, உற்றோமேயாவோம் உமக்கே நாமாட் செய்வோம். அதனால ஏகாரம்ங்கிறது பகவான சரணாகதி பண்ணுவதற்கு உண்டான ஒரு அக்ஷரம். குருவாயூரப்பா உன்னையே நம்பி இருக்கேன், நீ அதை அதுக்கு நடத்தி கொடுன்னு அந்த குருவாயூரப்பனை குருபவன புராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா சரணாகதி பண்ணுங்க. அந்த சரணாகதி பண்ணிட்டால் அந்த குருவாயூரப்பன் நம்மளை ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு விஸ்வாசத்தை மனசுல வச்சுட்டு சரணாகதி பண்றவாளை குருவாயூரப்பன் கைவிட மாட்டார் அப்படிங்கிற விஸ்வாசத்தோடு கூட அவரை சரணாகதி பண்ணினா எப்படிப்பட்ட ஒரு மூர்த்தி நமக்காக காத்துன்னு இருக்கார் தெரியுமா? சத்வம் எத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதைர் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுசகா ஸ்ரூயதே வியாசவாக்யம் தத்பஷ்சத் வாத்யதஜ்ஜாதித பரசுகசித் கர்ப்பநிர்வாசரூபம் தஸ்மின் தல்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்ரகேதே. சுக்ரகமான விக்கிரக ரூபத்தில் அந்த குருவாயூரப்பன் நமக்காக காத்துன்னு இருக்கார். ஏன் தெரியுமா? நமக்கும் குருவாயூரப்பனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே ஒரே ஒரு எழுத்துத்தான். நாமெல்லாம் ஆள்னா அவர் பெருமாள், நாமள்னா ஆசாமின்னா அவர் சுவாமி. நாம சாப்பிட்றது சாதம், அவர் சாப்பிட்றது பிரசாதம். நாம சாப்பிட்டு மீந்தா அது சேஷம், அது அவர் சாப்பிட்டு மீந்தா அது விசேஷம். நாம வாசம் பண்ற இடம் கிரகம், அவர் வாசம் பண்ற இடம் கர்ப்ப கிரகம். நம்ம கிரகத்திலேருந்து கிளம்பி குருவாயூரை அடைஞ்சு கோயில் உள்ள நுழைஞ்சு அவர் கர்ப்ப கிரகத்துக்கு நேர
நாம கையை கூப்பிட்டு நின்றோம்னு சொன்னால் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவர் ஒரு கிரக ரூபத்துல இருக்கார். ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்ரகே தே, சுக்ரகமான விக்கிரக ரூபத்துல அவர் இருக்கார். அந்த சுக்ரகமான விக்கிரக ரூபத்துல குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு நாம கிளம்புற பொழுது குருவாயூரப்பன் என்ன பண்றார் தெரியுமா? இவாளுடைய கிரகத்தை விட்டு கிளம்பி நேர இங்க வந்து கர்ப்ப கிரகத்துக்கு எதிர நின்று சுக்கிரகமான விக்கிரக ரூபத்துல நம்மள தரிசனம் பண்ணிட்டு இவா கிளம்புறாளே, இவா ஒருத்தரையும் வெறும் கையோட நாம அனுப்ப கூடாதுன்னு நம்ம கையில ஒரு கிரகத்தை வாரி வழங்கி அனுப்புறார். அனுகிரகம்ங்கிற கிரகத்தை நம்ம கையில குருவாயூரப்பன் வாரி வழங்கி அனுப்புறாரே. ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்ரகேதே. எப்படிப்பட்ட ஸ்வரூபம்! எத்ரைலோக்கியமகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபமாச்சர்யதோபி ஆச்சர்யம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணு விபோ. தகதக தகதகன்னு அப்படி பளபளக்கக்கூடிய ஒரு கிரீடம், அசையக்கூடிய ஒரு மயில் தோகை, சுருண்டு விழக்கூடிய கேச பாசம் நெத்தியில, கருணையே ததும்பும் கண்கள், சக்கச்சவேல்னு அதரம், காதல ஆடக்கூடிய மகர குண்டலம், கஸ்தூரி திலகம், வனமாலை, வைஜெயந்தி மாலை, நீண்ட புஜங்கள், கையில வேணு, இடுப்புல அழகான பட்டு பீதாம்பரம், தாமரமாரி பாதம், அத ஜல் ஜல்னு சப்திக்கக்கூடிய அழகான தங்க நூபுரம். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துல காந்திக்கெல்லாம் காந்தியாய், மோகனத்துக்கெல்லாம் மோகனமாய், ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியமாய், அற்புதத்துக்கெல்லாம் அற்புதமாய், எத்ரைலோக்கியமகீய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத்து. எல்லா லோகத்திலையும் எல்லாரை விட அழகா இருக்கக்கூடிய மோகனமான ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை சரணாகதி பண்ணி பக்தி மார்க்கத்தை மனசுல எடுத்துண்டு படந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தேஹே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ யே பக்தாக त्वयि खलु रमन्ते परममुने अगं धन्यं मन्ये समधिगत सर्वाभिलषितान्. பக்தி மார்க்கம் தான் சுலபமான மார்க்கம். நிர்யத்னைரேவ மார்கக. அதிகமான முயற்சி இல்லாமல் யாகம், யஜ்யம், ஆராதனை, தபசு இதெல்லாம் சிரமமான மார்க்கமாக இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல சுலபமாக நாமத்தை சொல்லிட்டா போரும், சரித்திரத்தை கேட்டா போரும், மனசுல தியானம் பண்ணா போரும். ரொம்ப சுலபமான பக்தி மார்க்கத்தை மனசுல கொடு. குருவாயூரப்பா, எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். தொத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் சுவாதீயசி ஸ்ரேயசி. குருவாயூரப்பனான உன்னுடைய திருவடியில அசஞ்சலமான பக்தியை கொடுத்து நாமத்தை சொல்லிட்டு உன்னை எந்தெந்த பக்தாள் ஸ்மரிச்சுண்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பக்தாளோடு கூட உன் நாமத்தை நானும் சொல்லிண்டு சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சால் அதுவே வாழ்க்கையில அகம் தன்யான் மன்யே. வாழ்க்கையில எனக்கு சிறந்த பாக்கியம், நான் உயர்ந்த தன்யதமராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கும். ஏன்னா நீ பக்தி மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்க எங்களுக்கு. அந்த பக்தியை பண்றதுக்கு கை, கால், கண் முதலிய அவயவங்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்க. விதூய கிளேசல்மே குரு சரண யுக்மௌ திருதரசௌ பவக்ஷேத்ர பிராங்காப்தௌ கரமபிஜதே பூஜன விதௌ பவன் மூர்த்யாலோகே நயனமததே பாத துளசீஹ பரிக்ராணே கிரஹணௌ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. அப்படி கையால பூஜை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு
புஷ்பங்களை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணி, கண்ணால உன் திவ்யமங்கல விக்கிரகத்தை தரிசனம் பண்ணிட்டு, காலால உன் சன்னதிக்கு நடந்து வந்து, வாயால நாம சங்கீர்த்தனம் பண்ணி, மூக்கால திருப்படி சம்பந்தப்பட்ட துளசி எடுத்து முகர்ந்து பார்த்து, இப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்துல நமக்கு இருக்கக்கூடிய கை கால் கண் முதலிய அவயவங்களை செலவழிச்சு, ஸ்ரவணமபித்தே சாரு சரித்தே, உன்னுடைய நல்ல சரித்திரங்களை யார் யார் சொல்றாளோ அந்த இடத்துல உட்கார்ந்து காது குளிர அந்த சரித்திரங்களை கேட்டுண்டு, அதே சமயத்துல இத்தனை அவயவங்களை உன் பக்தியில செலவழிச்சு கடைசியா இந்த சிரசை நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மன்னிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவர்தம் வாட்சித்தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கோர் வரவேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னை நீயேன்னு என் சிரம் தாழ்த்தி உன்னை சரணாகதி பண்ணி, இத்தனை அவயவங்களை நீ கொடுத்த வழியில செலவழிச்சு அந்த பக்தி மார்க்கம் குருவாயிர தியானம் பண்ற விஷயத்துல நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஒரு உயர்ந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுன்னா, அந்த பக்தாளுடைய ஹிருதயத்துல குருவாயூரப்பன் கிருஷ்ணனாக ஓடி வந்து உட்கார்றார். கரபதரவ தேவம் தேவகுத்ராவதாரே நிஜபதமனவாப்யோ தரிசிதம் பக்திபாஜாம் ததிக பசுபரூபீம் त्वंगी साक्षात् परात्मा पवनपुरवासिन् पागि मामयेव्यगा. பட்டதிரி சொன்னார், கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கரபதரவ தேவம், கிருஷ்ணான்னு கூட்டா போறோம் ஓடி வந்து உள்ளங்கையில உட்காரக்கூடிய தெய்வம் என்னுடைய குருவாயூரப்பன் கிருஷ்ணன். ததிக பசுபரூபி, பசுபரூபியாக கீழே இறங்கி பசுமாடு கண்ணுக்குட்டி கோபர்கள் சிறுவர்கள் கோபிகா ஸ்திரீகள்னு எல்லாரோடையும் கலந்து பழகின ஒரு பசுபரூபி யாரு தெரியுமா? சாக்ஷாத் பரமாத்மா. பரமாத்மாவே பசுபரூபியாக கீழே இறங்கினார்னா இந்த ஒரு சௌலபியம் சௌசீல்யம் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த ஒரு சௌலபியம் வேற எந்த அவதாரத்தில் பார்க்க முடியும்? அந்த பக்தி மார்க்கத்தோடு இருந்தா கிருஷ்ணன் மட்டும் இல்லை, குருவாயூரப்பன் மட்டும் இல்லை, மகாலட்சுமி எப்படிப்பட்டவள்! என்னைக்கு பகவான் அவளை விவாகம் பண்ணிண்டு சமுத்திரக்கரையில் தன்னுடைய திருமார்புல இடத்த கொடுத்தாரோ அன்னிலேருந்து அந்த வக்ஷஸ்தலத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாதவள் மகாலட்சுமி. பகவானுடைய அகலகில்லேன் இறைன்னு இருக்கக்கூடியவள். ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன் இந்த வக்ஷஸ்தலத்தை விட்டுன்னு பகவானுடைய திருமார்பிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட மகாலட்சுமி கூட அந்த பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை விட்டு ஒரு க்ஷணம் வேற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வரான்னா அது எப்படிப்பட்ட இடம்னார் பட்டத்ரி. லக்ஷ்மி ஸ்தாவகராமணீயக ஹிருதைர் வேயம் பரேஷ்வஸ்திரே தஸ்மின் நன்யதபி பிரமாணமதுனாஹ வக்ஷ்யாமி லக்ஷ்மி பதே ஏத்வத்யான குணானு கீர்த்தன ரசம் சக்தாகி பக்தா ஜனாகா த்வேஷா வசதி ஸ்திரைவ தயித பிரஸ்தாவதத்தாதரா. குருவாயூரப்பனுடைய பக்தாள் எங்க இருக்காளோ ஏத்வத்யான குணானு கீர்த்தன ரசா செக்தாகி பக்தா ஜனாக, எங்க பக்தி இருக்கோ குருவாயூரப்பனுடைய தியானம் இருக்கோ அந்த பக்தாளுடைய ஹிருதயத்துல மகாலட்சுமி போய் ஒரு செகண்ட் அங்க போய் இருந்துட்டு வரான்னா குருவாயூரப்பன் மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து வாசம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னா குருவாயூரப்பனுடைய பக்தி எங்க இருக்கோ பக்தி பாவம் எங்க இருக்கோ அந்த இடத்துல அவளும் வாசம் பண்றான்னா அந்த பக்தி மார்க்கம் எவ்வளவு சிறந்த உயர்ந்த மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தை எல்லாம் உபதேசம் பண்ணவர் நாராயணியத்துல 8வது தசகத்துல கடைசியாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பேஹே त्वमित्तमुत्थापित पद्मयोनिगे अनंत भूमा मम रोगराशिं निरुन्धि वातालय वास विष्णु. காஞ்சி மகாபெரிவா ஸ்ரீமடத்துல இந்த ஸ்லோகத்தை வரவாளுக்கெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்வா. உபதேசமே பண்ணியிருக்காவா.
ஏன்னா இந்த ஸ்லோகம் நாராயணியத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகம் சகலவிதமான வியாதிகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம், கேன்சர் கூட நிவர்த்திய பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அவளுக்காக நாம கூட உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவளுக்காக பிரார்த்தனை பண்ணினால் அவளுக்கு வியாதி நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு கை கண்ட பலனாக இருக்கக்கூடிய 8வது தசகத்தில் வரக்கூடிய கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் உயர்ந்த பலனை, வியாதியை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம். அப்படிப்பட்ட, அதாவது நாராயணியத்திலேருந்து நாம் பார்த்துட்டே போன நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காதுன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பல ஸ்லோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான கிரந்தம் நாராயணீயம். அதில் பலவிதமான வைபவங்களை பட்டத்திரி பிரத்யக்ஷமாக பார்த்து நேர அனுபவிச்சுன்னே போய் கடைசியில் 100வது நாள் குருவாயூரப்பனுடைய விஸ்வரூபத்தையும் பார்த்து ரோகமும் நிவர்த்தியாகி பாகவத சாரத்தை நாராயணியமாக நமக்கு கொடுத்து பல விஷயங்களை பகவானிடத்தில் வேற பிரத்யக்ஷமாக நமக்கு காண்பிச்சு கொடுத்த அற்புதமான கிரந்தம் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம். நாராயணிய பாராயணம் எங்கெங்க நடக்கிறதோ இன்னைக்கும் நாராயணிய பாராயணம்ங்கிறது உலகம் முழுக்க பிரசித்தியா ஆயின்றிருக்கு. நாராயணியத்தை எல்லாரும் கற்றுக்கிறா. அதில் உலகம் முழுக்க நாராயணிய பாராயணம்ங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. குருவாயூர் ஏகாதசியில் குருவாயூரப்பன் உயர்ந்த அனுகிரகத்தை பண்ணக்கூடிய இந்த உயர்ந்த மாதத்தில், கார்த்திகை மாதத்தில் நாராயணியத்தை கொஞ்ச நாளி சிரவணம் பண்ணினாலும் அது பலவிதமான நல்ல பலன்களை நமக்கு அளிக்கும். அவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி பக்தி பாவத்தை நமக்கு உபதேசம் பண்ணினார், குருவாயூரப்பனுடைய ஸ்வரூபம்னா என்னன்னு அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். பலவிதமான வைபவங்கள் நாராயணியத்தில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தமான நாராயணியத்தினுடைய ஒரு சாரத்தை இன்றைய தினம் நாம் கொஞ்ச நாளி சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சதுனால குருவாயூரப்பன் உங்கள் ஒத்தருக்கும் பட்டதிரி எப்படி 99 தசகங்களில் தன்னுடைய அப்ளிகேஷனை குருவாயூரப்பனிடத்தில் கொடுத்தவர். அதுவும் நமக்கும் பல உபதேசங்களை நாராயணியத்தின் மூலமாக நமக்கு பல உபதேசங்களை பண்ணி நாமும் சிறந்த பலன்களை அடைஞ்சு அந்த குருவாயூரப்பனுடைய வைபவத்தை சிரவணம் பண்ணுறதன் மூலமாக கடைசியாக அவர் பிரார்த்திக்க போகிறார் பலஸ்ருதியாக. பிரதிசது பரம ஆனந்த சந்தோக லக்ஷ்மியும் கொடுத்தமாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு லோகக்ஷேமம் ஏற்படணும். விஸ்வாத்தி சாந்தி கிருஷ்ணாவதார வைபவங்களை பூர்த்தி பண்ணுற பொழுது பட்டதிரி கேட்டது என்னன்னா, சத்வம் விஸ்வார்த்தி சாந்தியை பவன புறப்பதே பக்தி பூர்த்தியை பூயகான்னு விஸ்வசாந்திங்கிறது ஏற்படணும், லோக அமைதிங்கிறது ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணுவார் பட்டதிரி குருவாயூரப்பனிடத்தில். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாளில் இன்றைய தினம் சிரவணம் பண்ணியிருக்கிற நாமும் குருவாயூரப்பனிடத்தில் லோகத்தில் சகலவிதமான க்ஷேமங்களும் லோக அமைதியும் ஏற்பட்டு இந்த சிரவணம் பண்ண உங்கள் எல்லாருக்கும் பிரதிசது பரம ஆனந்த சந்தோக லக்ஷ்மி குருதமாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு சகலவிதமான மங்களங்களும் க்ஷேமங்களும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தையும் குருவாயூரப்பன் கொடுக்கணும். தொடர்ச்சியாக பலவித விஷயங்களை நாம் ஏதோ அந்த நாராயணியம்ங்கிற சாகரத்தில் ஒரு சில முத்தத்தான் எடுத்து நாம் இன்னைக்கு சிரவணம் பண்ணியிருக்கோம். பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. பலவிதமான தசாவதார வைபவங்களையும் சொல்லிட்டு போகிறார். கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப விவரமாக கிருஷ்ணனுடைய அவதாரத்திலேருந்து ஆரம்பித்து கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை பல தசகங்களில் குருவாயூரப்பனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். பல இடங்களில் பட்டதிரிக்கு நேர குருவாயூரப்பன் பிரத்யக்ஷம். அப்படிப்பட்ட நாராயணியத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணி தியானம் பண்ணி சகலவிதமான மங்களங்களையும் அடையணும்னு இந்த நல்ல நாளில் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்குங்கிற ஒரு சங்கல்பத்தோடு கூட குருவாயூரப்பனுடைய திருவடிவாரங்களில் இதை சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணுறேன். சங்கசக்கர கதாபத்ம மாலா கௌஸ்துபதாரினே குருவாதபுரீஷாய விஸ்வரூபாய மங்களம்.